வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கேரளா ஸ்பெஷல் இலை கொழுக்கட்டை. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பூரணம் வச்சு செய்கிறது. பச்சரிசி 1 கப்பு எடுத்து ஊற வச்சுருக்கோம். 2 மணி நேரம் ஊறணும். அப்புறம் நாட்டு சர்க்கரை, தேங்காய், அவல், ஏலக்காய். இப்போ பாருங்கள், ஊற வச்ச அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். இந்த பக்கத்தில் தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. அப்புறம் நாட்டு சர்க்கரை. இப்போ பூரணம் ரெடி பண்ணுதோம். மாவை அரைச்சி வச்சாச்சு. பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா கரைஞ்சி வரும்போது நம்ம தேங்காய் ஒரு முடி துருவி வச்சுருக்குறோம். அந்த தேங்காயை உள்ளே போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காயை போடுறோம். தேங்காயை போட்டுட்டு நல்லா கிண்டணும். கொஞ்சம் கெட்டியாக வரணும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கெட்டியானோன்னா நம்ம கொஞ்சம் அவல், ஏலக்காய் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அவல் போடுறோம். நைஸ் அவல். இது அப்படியே போட்டுடலாம். இந்த கொழுக்கட்டை இலையில செய்ய போகிறோம். அதனால் வாழை இலையை முதலே ஸ்டவ்வில் காமிச்சு கொஞ்சம் சூடு பண்ணி இது வச்சுக்கணும். அப்போ தான் இலை கிளியாமல் இருக்கும். மடக்கும்போது இலை கிளியாமல் இருக்கிறதுக்கு வாழை இலையை பறிச்சிட்டு வந்த உடனே நம்ம அப்படியே முழு இலையை ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ஹீட்டில் கொஞ்சம் சூடு பண்ணணும். அப்படின்னு சொன்னால் இலை மடக்கி வைக்கும்போது கிளியாது. நாம் அப்படியே 2-3 இலை பறிச்சிட்டு சூடு பண்ணி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். மாவு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். பச்சரிசி 1 கப்பு ஊற வச்சு 3 மணி நேரம் கழித்து அதை அரைச்சி வச்சுருக்கோம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ பூரணம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். தேங்காய், நாட்டு சர்க்கரை, அவல், ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வரணும். கெட்டியாக வந்தோன்னே இறக்கி ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம மாவை ஊற்றி கொழுக்கட்டை வைக்கலாம். இலை பூரண கொழுக்கட்டை. இது நல்லா கொதித்து கட்டியாக வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இருந்தோம்னா கெட்டியாயிரும். போதும். அப்புறம் நம்ம இறக்கிடலாம். நாட்டு சர்க்கரை, தேங்காய், அவல், ஏலக்காய் பொடி. நெய்யும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சரியான பதம் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். பார்த்திங்களா, நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். நெய் 1 ஸ்பூன் போட்டு இறக்கி வச்சிடலாம். ஆறட்டும். நெய் 1 ஸ்பூன் போட்டதுனால பாத்திரத்தில் ஒட்டாமையும் வந்துடும். ரெடி ஆயிடுச்சு. பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கையிலையும் எடுக்கும்போது ஒட்டாமல் வச்சுக்கலாம். ஸ்பூன் வச்சு தான் வச்சோம். ரெடி ஆகிட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இது ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி சட்டி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த இட்லி தட்டை வச்சுட்டு இப்போ ஒரு இலை எடுத்து 1 கரண்டி மாவு ஊற்றி அதை தோசை மாதிரி விரித்து பூரணம் வச்சு அப்படியே மூடி வச்சிடணும். அவ்வளோதான். மாவு இது கரெக்டான பதம். இதோட தண்ணி இருந்தால் கீழே ஒழுகி வந்துடும். ரொம்ப திக்காக இருந்தாலும் ரொம்ப கெட்டியாயிரும் கொழுக்கட்டை. இது பாருங்கள், அப்படியே நிற்கும். பூரணத்தை ஒரு பக்கமாக வச்சுட்டு அப்படியே மடக்கி வச்சிடணும். மடக்கி வச்சு அப்படியே உள்ளே வச்சுட்டா போதும். அப்படியே அழகாக வந்துடும். இது கொஞ்சம் கெட்டியாகிட்டு நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கணும் பூரணம். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம துண்டு வாழையில் கட் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுருந்தோமா. இப்போ பாருங்கள், 1 கரண்டி மாவு ஊற்றி
ஒரு ஸ்பூன் பூரணம் வச்சு அப்படியே மடித்து உள்ளே வச்சிட வேண்டியதுதான். இளமாவே இந்த மாதிரி நம்ம ஊற்றி வாழையில் வச்சு மடித்து வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10-15 கணம் வச்சுட்டேன். அதுலேயே இது ஒரே இட்லி தட்டில் வேக வச்சிடலாம் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும். இப்போ மூடி வச்சிட்டோம், வேகிறது. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுக்கிறோம். வெந்தோடனே 10 நிமிஷம் கழித்து ஆறின பிறகு எடுத்து பார்க்குறோம். சூப்பராக வந்திருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இலை பூரண கொழுக்கட்டை வாழையில் செஞ்சனால சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த பூரண மாவு கூட மிக்ஸ் ஆகி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. மாவு தண்ணியாக வைக்கிறதுனால ரொம்ப கட்டியாக வச்ச இதாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக்